ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் செய்ய போகிறோம். ஸோ அதனால் அரிசி மாவை கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நல்ல எங்கேறது தண்ணி சூடாயிட்ருக்கு. இந்த தண்ணியை தான் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணைய போகிறோம். அதுக்கப்புறம் இதில் உப்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் கன்சியூம் பண்ணுவோம். ஸோ அதனால் கம்மியாக போட்டிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் நிறையா வேணுமாலும் எண்ணெய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்ல தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக இனி உள்ளே ஊற்றணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இனி ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி தெரியும்ல, நம்ம அந்த குழலுக்குள்ளே போடுற அளவுக்கு போட்டுகிட்டே இருக்கணும். இப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இது நாங்கள் இதுக்கு முன்னே ஒரே ஒருக்கா தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அம்மாலாம் அடிக்கடி செய்வாங்க. நாங்கள் கொஞ்சம் சும்மா செஞ்சு பார்க்கலாம், அதை உங்களுக்கு காமிக்கலாமே தான். ஸோ நல்லா கொதிக்க இருக்கிறனால கை யூஸ் பண்ணல. மாவை மட்டும் உப்பு போட்டு லைட்டாக கிளறதுக்கு மட்டும் கை யூஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நாங்கள் கிண்டிகிட்ருக்கோம். இதுதான் நமக்குள்ளே அச்சு. இதுக்குள்ளே இப்போது இடியாப்பத்துக்குள்ளே அச்சை போட்டு இப்போ நம்ம இப்படி லைட்டாக உருண்டை மாதிரி இது பண்ணி உள்ளே போட்டுற வேண்டியதான். இதில் ஒரு பெரிய டாஸ்கே என்னென்னா, அது இடியாப்பம் மாதிரி கீழே எப்படி ரவுண்டாக வரணும். அதான் இப்போ நம்மளுக்கு பெரிய டாஸ்கே. இன்றைக்கி வருதான்னு பார்ப்போம். இதுக்கு முன்னே நாங்கள் செய்யும்போது லைட்டாக தண்ணி கொஞ்சம் கூட்டி ஊற்றிட்டோம். அப்போ அதுக்கு மாவு போட்டு அப்படிலாம் கொஞ்சம் ப்ராசஸ் நடந்துச்சு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக தண்ணியெலாம் ஊற்றி கரெக்டாகவே பண்ணிட்டோம். இங்கே இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே இது நாங்கள் இதுக்குன்னே குட்டியாக ஒரு இட்லி சட்டி வாங்கி வச்சுருக்கோம். இதில் நாங்கள் எண்ணெய் தடவி வச்சாச்சு. குட்டியாக அழகாக மினிமலாக இருக்குது. அதில் தான் இப்போ நம்ம அப்படி வரிசையாக அப்படி போட்டு அவிச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஹியர் கம்ஸ். எப்படி வருதுன்னு இப்போ பார்த்தா தெரிஞ்சிடும். வருது அழகாக வந்துடுச்சு. சக்ஸஸ் நம்மளோட ஐடியா. போன வாட்டி கொஞ்சம் மிஸ்டேக் சொதப்பிட்டோம். இந்த வாட்டி சூப்பராகவே வந்துடுச்சு. இதே மாதிரி இதில் 3 இதுலேயுமே அப்படி நாங்கள் பண்ணிட போகிறோம். நெக்ஸ்ட்டு அப்படி எல்லாத்தையும் ஒன்று உள்ளே எடுத்து வச்சிடலாம். குட்டி சட்டி அழகாக இதுக்குன்னே நாங்கள் அப்படி குட்டியாக வச்சுருந்தோம், வாங்கியிருந்தோம். ஸோ மூடி இனி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு அது ஒரு 5 நிமிஷம் கழியவே வெந்துடுச்சு. ஏன்னா நம்ம நல்ல ஹீட்டான தண்ணியும் ஊற்றணும். மாவும் நல்ல வறுத்தனால நமக்கு இப்போ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இனி இதை நான் தனியாக ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு நாங்கள் என்ன சைட் டிஷ் வச்சோங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இதில் பிளேட் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தனால இப்படி எடுக்கவுமே அவ்வளோ அழகாக வருது. அதில் ஒட்டாமல் பாருங்கள். இப்போ இதில் எதுவுமே ஒட்டவே இல்லை. அப்படி தூக்குனதுமே அப்படி அழகாக வருது. ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷை நான் நெக்ஸ்ட் காமிக்கிறேன். இது எல்லாமே குட்டி குட்டியாக நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ ஒரு பெருசாக சுற்றி போடலாமே அப்படின்னு எடுத்து பார்த்தோம். இது எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு சின்னது அடுத்து இதே மாதிரி இப்படி ஃபுல் ஷேப்லேயே ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இதாகிடுச்சின்ட்டு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நாங்கள் என்ன வச்சுருக்கோன்னா, இதுக்கு சைடிஷ்ஷாக நாங்கள் தேங்காய் பால் தான் ரெடி பண்ணியிருந்தோம். எவ்வளோ தான் ஒரு நல்ல டிஷ் இருந்தாலுமே தேங்காய் பால் தான் எங்களுக்கு இதுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நல்ல இடியாப்பத்தை நல்லா குளிர தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய்.